சிம்பிளான மெத்தடில் சூப்பர்பாக மஷ்ரூம் கிரேவி இன்றைக்கி பண்ணலாம் வாங்க. நான் மஷ்ரூம் தோல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், அதுக்கப்புறம் 2 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, 1 இன்ச் அளவு இருக்கிற இஞ்சி துண்டு, அதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம். இது மசாலா பொடி 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் நம்மளோட ஆல் இன் ஒன் மசாலா மிளகாத்தூள் பொடி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நம்ம இது ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் தான் செய்ய போகிறோம். ஆயிலும் கொஞ்சம் சேர்க்கணும். நெய் 1 ஸ்பூன் போட்டுட்டு அதில் அந்த மஷ்ரூமை நல்லா பெரட்டி விட்டுட்டு 5 மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வைங்க. அது தண்ணி விடும். சிக்கன் மாதிரியே மஷ்ரூம் தானாக தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணிலாம் ட்ரை ஆகிற அளவுக்கு நடுவில் ஒரு வாட்டி இலக்கி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் மூடி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேனில் நம்ம 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிட்ருக்கோம் இல்லையா, அது அந்த கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி அதெல்லாம் அதில் சேர்த்துடலாம் அரைச்சது. இது உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது பச்சை வாசனைலாம் போயிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம மசாலா பொருள்லாம் அதில் சேர்க்கணும். மசாலா பொருள் சேர்த்துட்டு நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மஷ்ரூமையும் சேர்த்துடுங்க. ரொம்ப சிம்பிளான வேலையெல்லாம் முடிஞ்சிடும் உங்களுக்கு கிரேவி வேலையே. இப்போ நான் ஜார் அலம்பின தண்ணி மட்டும்தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது நான் ஃப்ரைட் ரைஸ்க்காக செஞ்சுருக்கேன் இந்த கிரேவி, அதனால் கொஞ்சமாக போதும். நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது. வியூவர்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.